உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. ஜனநாயகன் பட சென்சார் சான்றிதழ் தொடர்பான மேல்முறையீடு வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்படுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரும் வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்புக்காக வழக்கை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. மறு தணிக்கை என டிசம்பர் 29 முடிவு செய்யப்பட்டு மறு தணிக்கை குறித்து ஜனவரி 5 இமெயில் அனுப்பப்பட்டது என்று சென்சார் போர்டு தெரிவித்துள்ளது. மறு தணிக்கை என ஜனவரி 5 தயாரிப்பாளருக்கு தெரிவிக்கப்பட்டது. சென்சார் போர்டு கொடுத்தது சுருக்கமான உத்தரவு போல் உள்ளது என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. தணிக்கை குழுவில் 5 பேரில் ஒருவர் மட்டுமே ஜனநாயகன் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் படத்திற்கு 22 நாடுகளில் சென்சார் சான்றிதழ் வழங்கியுள்ளனர் என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளும் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் வழங்கிவிட்டது என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பு தெரிவித்துள்ளது. தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. ஜனநாயகன் பட சென்சார் சான்றிதழ் தொடர்பான மேல்முறையீடு வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்படுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரும் வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்புக்காக வழக்கை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. மறு தணிக்கை என டிசம்பர் 29 முடிவு செய்யப்பட்டு மறு தணிக்கை குறித்து ஜனவரி 5 இமெயில் அனுப்பப்பட்டது என்று சென்சார் போர்டு தெரிவித்துள்ளது. மறு தணிக்கை என ஜனவரி 5 தயாரிப்பாளருக்கு தெரிவிக்கப்பட்டது. சென்சார் போர்டு கொடுத்தது சுருக்கமான உத்தரவு போல் உள்ளது என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. தணிக்கை குழுவில் 5 பேரில் ஒருவர் மட்டுமே ஜனநாயகன் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் படத்திற்கு 22 நாடுகளில் சென்சார் சான்றிதழ் வழங்கியுள்ளனர் என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளும் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் வழங்கிவிட்டது என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பு தெரிவித்துள்ளது. தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. ஜனநாயகன் பட சென்சார் சான்றிதழ் தொடர்பான மேல்முறையீடு வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்படுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரும் வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்புக்காக வழக்கை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. மறு தணிக்கை என டிசம்பர் 29 முடிவு செய்யப்பட்டு மறு தணிக்கை குறித்து ஜனவரி 5 இமெயில் அனுப்பப்பட்டது என்று சென்சார் போர்டு தெரிவித்துள்ளது. மறு தணிக்கை என ஜனவரி 5 தயாரிப்பாளருக்கு தெரிவிக்கப்பட்டது. சென்சார் போர்டு கொடுத்தது சுருக்கமான உத்தரவு போல் உள்ளது என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. தணிக்கை குழுவில் 5 பேரில் ஒருவர் மட்டுமே ஜனநாயகன் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் படத்திற்கு 22 நாடுகளில் சென்சார் சான்றிதழ் வழங்கியுள்ளனர் என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளும் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் வழங்கிவிட்டது என்று தயாரிப்பு நிறுவனம் தரப்பு தெரிவித்துள்ளது.